வணக்கம்ப்பா. இன்னைக்கு நம்ம அண்ணா யுனிவர்சிட்டியோட எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் சம்மந்தமா நெறையா வீடியோ, அப்புறம் ஆன்லைன் எக்ஸாம் பத்தின பிரச்சனைகள், அதோட விளக்கங்கள் அது சம்மந்தமா நெறையா வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஏற்கனவே இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1க்கு யூனிட் 1ல உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு யூனிட் 2ல உள்ள எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் நாம பார்க்க போகிறோம். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1 அப்படிங்கும்போது MA 8151 அப்படிங்கிற நம்பர் ஒரு சப்ஜெக்ட் கூட கொடுப்பாங்க. இந்த MA 8151 கூகுள்லையோ இல்லை வேறு எதுவும் வெப்சைட்லையோ நம்ம அடித்தோம்னா டக்குன்னு நமக்கு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட ஃபுல் டீட்டெயில் நமக்கு கிடச்சிரும். சரி, இன்றைக்கி நாம் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் 1ல் உள்ள யூனிட் 2 அதோட எம்சிக்யூ கொஸ்டின்ஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். என்னோடய சஜெக்ஷன், என்னோடய ரெக்வஸ்ட்டாக நான் ஒன்று என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒவ்வொரு டாப்பிக்லேயும் ஒரு 20 கொஸ்டின் இல்லைன்னா 1 டேக்கு 20 கொஸ்டின்ஸ் படிங்க. அப்படி படித்தோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல மார்க் வாங்குறதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா மற்ற சப்ஜெக்ட் மாதிரி இது இல்லை. மேக்ஸுக்கு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்கல, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் 1 டேக்கு 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி படிங்க. சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த செகண்ட் யூனிட் ஃபுல்லாகவுமே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை படிங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், எல்லா கொஸ்டினுமே ரீட் பண்ணுங்கள், படிங்க. இதில் சில விளக்கங்களும் இருக்குது. நான் விளக்கங்கள் சொல்கிறதில்ல, கொஸ்டின் அண்ட் ஆன்சர் மட்டும்தான் சொல்லியிருக்கோம். விளக்கங்கள் இதில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்லா புரியும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரிப்பா, நமக்கு அந்த யூனிட் முடிஞ்சு. ஃபஸ்ட் யூனிட் நமக்கு இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நாம் இப்போ யூனிட் 2 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் யூனிட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. ஃபஸ்ட் யூனிட் அவ்வளோதான். ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க எல்லா எம்சிக்யூ கொஸ்டின்ஸும் நம்ம பார்த்துட்டோம். ஒவ்வொரு டாப்பிக்காகவே எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். ஒவ்வொரு டாப்பிக்லையுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 கொஸ்டின்ஸ். அந்த ரேஷியோவில் தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு 20 கொஸ்டின்ஸ் படித்தோம்னா கூட நம்ம ஒரு 20 டேஸில் எல்லாத்தையுமே நம்மளால் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும். சரி, இப்போ யூனிட் 2 ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் இதான் பார்க்க போகிறோம். யூனிட் 2ல் ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ் இதான் பார்க்க போகிறோம். டாபிக் 2.1 பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். யூனிட் 2 ஃபங்க்ஷன் ஆஃப் செவரல் வேரியபிள்ஸ். டாபிக் 2.1 பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். இதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், f of x, y equal to f of x, y equal to x squared plus x, y, z plus z. Find f suffix x at 1, 1, 1. f of x, y equal to x squared plus x, y, z plus z. Find f suffix x at 1, 1, 1. இதனுடைய ஆன்சர் C. அப்போ 3 அப்படிங்கிறது தான் கரெக்டாக வரும். எக்ஸ்ப்ளனேஷனில் பாருங்கள் 3 எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது விளக்கம் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. f of x, y equal to sin of xy plus x squared in y. Find f yx. Find f yx at 0, π/2. இதனுடைய ஆன்சர் D. 1 தான் இதனுடைய ஆன்சர். எப்படி 1 வந்துச்சுங்கிறத எக்ஸ்ப்ளனேஷனில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3. that question, f of x, y equal to x squared plus y cube, x equal to t squared plus t cube, y equal to t cube plus t power 9. Find df divided by dt at t equal to 1. நான் மறுபடியும் ஒரு டைம் கொஸ்டின் படிக்கிறேன். f of x, y equal to x squared plus y cube, capital X equal to t squared plus t cube, y equal to t cube plus t power 9. Find df by dt at t equal to 1. ஆன்சர் D. அப்போ 164 164 அப்படிங்கிற ஆன்சர் தான் கரெக்டு. அந்த 164 எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அங்கே கொடுத்துருக்காங்க.
ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 4. f of x, y equal to sin x plus cos y plus xy squared. f of x, y equal to sin x plus cos y plus xy squared. ஸோ இதில் x equal to cos t, y equal to sin t. ஸோ find df divided by dt. Find df divided by dt at t equal to pi by 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் பி. ஸோ பி வந்து -2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போன பேஜில் கொஸ்டினையும் பார்த்துக்கோங்க, இந்த பேஜில் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஆன்சர் இஸ் -2. எக்ஸ்ப்ளனேஷனையும் கொஞ்சம் முடிஞ்சால் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. ஸோ f of x, y, z, t, f of x, y, z, t equal to xy plus zt plus x squared y z t, x equal to k cube, y equal to k squared, z equal to k, t equal to root k. Find df divided by dt. Find df divided by dt at k equal to 1. ஸோ இதனுடைய ஆன்சர் 16. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இதனோட ஆன்சர் 16. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் கீழே இருக்குது. சிம்பிள் எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ ஃபார்முலாஸில் அப்ளை பண்ணனாவே ஈஸியாக வந்து ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். The existence of first order partial derivatives. The existence of first order partial derivatives implies continuously அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. The existence of first order partial derivatives implies continuity. ஸோ இது வந்து ட்ரூ ஃபால்ஸ் தான். கண்டினியூட்டின்னு கொடுத்துருக்கனால ஆன்சர் வந்து பி, ஃபால்ஸ். ஸோ என்ன ரீசனால் ஃபால்ஸ் அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரூஆர் கொஸ்டினுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து படிக்கிறது நல்லது. ஏன்னா சப்போஸ் இந்த ட்ரூஆர் ஃபால்ஸில் மாற்றி கேட்டால் நீங்கள் 2ன்னு எழுதுறதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷனை படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. The gradient of a function is parallel to the velocity vector of the level curve. ஸோ இதோட ஆன்சரும் ஃபால்ஸ் தான். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் ஏன் ஃபால்ஸுங்கிறதையும் கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. ஸோ f of x, y equal to sin of y plus y x squared divided by 1 plus x squared. Value of f of xy at 0, 1. f of x, y equal to sin of y plus y x squared divided by 1 plus x squared. Value of f of xy at 0, 1 is, so answer is a. So a answer is a அப்படின்னா so answer is 0. ஸோ இந்த ஆன்சர் தான் கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுடைய ஆன்சர் 0. எக்ஸ்ப்ளனேஷன் இந்த பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துக்கிறது நல்லது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 9. f of x, y equal to sin of xy plus x cube y divided by x plus x cube. Find f of f கீழே சஃபிக்ஸில் xy at 0, 1. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸோ ஆன்சர் வந்து 1. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஈக்குவேஷன் தான். ஸோ ஆன்சர் 1 நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து வந்து டாபிக் 2.2. ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன் அண்ட் யூலர்ஸ் தியரம். ஹோமோஜீனியஸ் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் யூலர் தியரம். ஸோ இதை வந்து தியரியாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸாகவும் பார்த்துடலாம். தியரியாக நோட்ஸ் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், எம்சிக்யூவாகவும் நோட்ஸை வந்து பார்த்துடலாம். ஸோ யூலர் தியரம், ஹோமோஜீனியஸோட யூலர் தியரத்தில் ஃபஸ்ட்டு எம்சிக்யூ கொஸ்டின். ஸோ f of x, y equal to x cube plus x y squared plus 901 satisfies the Euler theorem. So answer is false. இது வரைக்கும் நம்ம பார்த்த ட்ரூ ஆர் ஃபால்ஸில் மேக்ஸிமம் ஃபால்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கும் ஃபால்ஸ் தான். ஸோ என்ன ரீசனால் ஃபால்ஸுங்கிறத எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. f of x, y
f of x comma y equal to x cube plus y cube divided by x power 99 plus y power 98x plus y power 99. Find the value of fy at x comma y equal to 0 comma 1. So answer is B. So answer B அப்படின்னா -96 அதுதான் வரும். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனையும் நம்ம கொஞ்சம் பார்த்துக்கலாம். Okay, question number 3. A non-polynomial function can never agree with Euler theorem. A non-polynomial function can never agree with Euler theorem அப்படின்றது. ஸோ ஆன்சர் பி ஃபால்ஸ் தான். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனை பாருங்கள், உங்களுக்கு ஏன் ஃபால்ஸுங்கிறது தெரியும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. f of x comma y equal to x power 9 dot y power 8 sin of x squared plus y squared divided by xy plus cos of x cubed divided by x squared y plus y x squared x power 11 y power 6. Find the value of fx at 1 comma 0. So the answer is C. 7 sin 2 plus cos of 1 by 2. 17 sin 2 plus cos of 1 by 2. So இதனுடைய ஆன்சர். So அடுத்த question number 5. For a homogeneous function, if critical points each the value critical point exist, the value at critical point is மறுபடியும் ஒரு டைம் கொஸ்டின் படிக்கிறாங்க. For a homogeneous function, if critical point exist, the value at critical points is, so the answer is 0. So answer C, அதில் இருக்கிறது 0. அடுத்து question number C, question number 6. For homogeneous function with no saddle point, we must have the minimum value as answer is D, minimum value 0. homogeneous function saddle point அதோட minimum value வந்து 0 அப்படிங்கிறத நாங்கள் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து 7th question. For homogeneous function, the linear combination of rates of independent change along x and y axis is. For homogeneous function, the linear combination of rates of independent change along x and y axis is. So இதனோட ஆன்சர் C, a real multiple of function value. So மறந்துட வேண்டாம், real multiple of function value. Okay, question number 8. A foil is to be put as shield over a cake, circular, in a shape such that the heat is even along any diameter of the cake. Given that the heat on cake is proportional to the height of foil over cake, the shape of the foil is given by. So இதனுடைய ஆன்சர் B. So f of x comma y equal to x squared plus y cube. f of x comma y equal to x squared plus y cube இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்து question number 9. f of x comma y equal to sin of y by x cube plus x squared y. Find the value of fx plus fy at x comma y equal to 4 comma 4. f of x comma y equal to sin of y by x x cube plus x squared y. Find the value of fx plus fy at x comma y equal to 4 comma 4. So answer C. So answer C na 4 squared dot
4 square dot 3 of sin 1 plus 1. ஸோ 9th கொஸ்டினுக்கு ஆன்சர் சி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஸோ அதில் எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்த டாபிக் வந்து 2.3. ஸோ நம்ம செகண்ட் யூனிட்டில் 2.3 டாபிக் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 2.3 வந்து என்னென்னா டோட்டல் டெரிவேட்டிவ். ஸோ இதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் டெரிவேட்டிவில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், அது ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். The total derivative is the same as the derivative of the function. The total derivative is the same as the derivative of the function. ஸோ இது வந்து நார்மல் டெரிவேஷன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ உண்மையாங்கிறத சொல்லி பார்த்தலாம். ஸோ த ஆன்சர் இஸ் ஏ, ட்ரூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரூ ஆல் ஃபால்ஸில் ஃபஸ்ட்டு நமக்கு ட்ரூ வந்திருக்கிறது இந்த கொஸ்டின் தான். அந்த டோட்டல் டெரிவேட்டிவ் இஸ் த சேம் ஆஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் த ஃபங்க்ஷன் அப்படின்னா அது ட்ரூ தான். ஸோ மறந்துட வேண்டாம். Okay, second question. What is the derivative of 7 cube root x minus 3 by x power 4 plus 5x with respect x? So answer is B, 7x power minus 2 by 3 minus 3x power minus 5 plus 5. So இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷனில் சில விளக்கங்கள் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 3. Find the range in which the function f of x equal to 8 plus 40x cube minus 5x power 4 minus 4x power 5 is increasing. So answer is C. So 3 less than z less than 0, 0 less than z less than 2. இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லாத பட்சத்துக்கு விட்டுருங்க. ஸோ அடுத்த பேஜ் பார்க்கலாம். ஸோ அடுத்த பேஜ் கொஸ்டின் நம்பர் 4. வாட் இஸ் த மேக்ஸிமம் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள்? What is the maximum area of the rectangle which perimeter 500 mm? So இதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஸோ 15,625 15,525 மில்லிமீட்டர் ஸ்கொயர்டு, அதாவது எம்எம் ஸ்கொயர்டு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷனும் ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 5. which of the following relations hold true? Which of the following relations hold true அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எது ட்ரூ அப்படின்னா ஆன்சர் பி, I cross J ஈக்குவல் டு கே தான். J cross 1 ஈக்குவல் டு மைனஸ் கே. இது வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்டில் வெக்டரில் படிச்சிருப்பீங்க. ஐயையும் ஜேயையும் கிராஸ் பண்ணிங்கன்னா அடுத்து உள்ளது என்ன, கே தான் வரும். அதே ஆர்டர் மாற்றி வந்துச்சுன்னா அது வந்து மைனஸில் வரும். ஸோ இது வந்து நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்பீங்க இந்த 5th கொஸ்டினை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. which of the following trigonometric functions derivatives is correct? Which of the following trigonometric function derivatives is correct? ஸோ ஏ கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த பேஜில் பார்க்கலாம். ஸோ அடுத்த பேஜில் பிசிடி கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன்சர் வந்து சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிங்கும் போது டி ஆஃப் tan x டிவைடட் பை dx ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 7. The division rule of differentiation for two functions is given by the division rule of differentiation for two functions is given by f of x divided by g of x equal to f dash of x minus g dash of x divided by g of x whole square. அதாவது f of x divided by g of x போட்டு ஒரு ப்ராக்கெட்டுக்கு வெளியே ஒரு டேஷ் போட்டிருக்காங்க. அதோட ஃபார்முலா தான் f dash of x minus g dash of x divided by g of x whole square இருக்குது. சரிங்களா? ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான், ட்ரூ கிடையாது. இதனுடைய ஆன்சர் வந்து ஃபால்ஸ் தான். ஸோ ஆன்சர் பி தான். அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் z equal to 3x power star? ஸோ வாட் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் z equal to 3x power star log x plus 5x power 6 e power x with respect to x? ஸோ இதனுடைய ஆன்சர் டி. ஸோ டிங்கும் போது 3 + 3 log x
plus 5 x power 6 e power x plus 30 x power 5 e power x. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. A sphere with the dimensions is shown in the figure. What is the error? What is the error that can be incorporated in the radius such that the value will not change more than 2%. ஸோ நான் கொஸ்டினை வந்து மறுபடியும் படிக்கிறேன். A sphere with the dimensions is shown in the figure. What is the error that can be incorporated in the radius such that the value will not change more than 2%. ஸோ என்னோட ஆன்சர் அடுத்த பேஜில் பார்க்கலாம். ஸோ ஃபிகர்னு அவன் சொன்ன ஃபிகர் வந்து இங்கே அவன் கொடுத்துட்டான். ஸோ ஒரு வாலிபால் சைஸில் இருக்குது அந்த ஃபிகரு. ஸோ அதுக்குள்ளே வந்து இன்னொரு இதை வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு இதெல்லாம் விளக்கிட்டு இருக்க வேண்டாம். ஸோ இதனோட ஆன்சர் மட்டும் நம்ம பார்த்துலாம். ஸோ ஆன்சர் இஸ் 0.00 0.0063 0.006366%. 0.006366%. Okay. Question number 10. Which of the following is correct? So question is 10. Which of the following is correct? So answer is A. So answer is A. d by dx sin inverse of x equal to 1 by root of 1 minus x. அதாவது sin inverse x ஓட டெரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகே, அடுத்த டாபிக் வந்து டாபிக் 2.4. டாபிக் 2.4 டாபிக் நேம் வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ். டாபிக் 2.4 டாபிக் நேம் வந்து சேஞ்ச் ஆஃப் வேரியபிள்ஸ். ஃபார் த below mentioned figure conversation from Cartesian coordinate triple integral or f of x comma y comma z f of x comma y comma z dx dy dz is cylindrical polar with coordinates p of p comma by comma z is given by. ஸோ நான் மறுபடியும் ஒரு டைம் ரீட் பண்ணிடுறேன் பாருங்கள். ஃபார் த பிலோ மென்ஷன்டு ஃபிகர் கான்வர்சேஷன் ஃப்ரம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட் ட்ரிபிள் இன்டகிரல் ஆர் f of x, y, z dx dy dz to cylindrical polar with coordinates p of rho, அதுக்கு பேர் p இல்லை rho, by, z is given by. ஸோ ஆன்சர் அடுத்த பேஜ். ஸோ ஒரு ஃபிகர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் கிவன் பை ட்ரிபிள், ஆன்சர் வந்து ஏ தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ட்ரிபிள் இன்டகிரல் ஆர் ஸ்டார் f of rho, by, z. ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு rho d by dz. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ இதனால் இந்த ஆன்சருங்கிறது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் இருக்கிறது எல்லாமே ஃபார்முலா. ஸோ அதனால் நீங்கள் இந்த கொஸ்டினை வந்து தைரியமாக படிச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த கொஸ்டின் நம்பர் 2. ஃபார் த பிலோ மென்ஷன்டு ஃபிகர் கான்வர்சேஷன் ஃப்ரம் கார்ட்டீசியன் கோஆர்டினேட். ஸோ இன்டகிரல் ஆர் ட்ரிபிள் இன்டகிரல் ஆர் f of x, y, z dx dy dz to spherical polar with coordinates p of r, theta, by is given by. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து டி. ஸோ டிங்கும் போது ஸோ ஃபிகர் எல்லாமே கொடுத்துருக்கா. ஸோ நம்ம இதெல்லாம் கிளாஸில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு எம்சிக்கு கொஸ்டின்ஸ்க்கு மட்டும் படித்தா போதும். ஸோ ஆன்சர் இஸ் டி. ஸோ ட்ரிபிள் இன்டகிரல் ஆர் ஸ்டார் f of r, theta, by r squared sin theta dr d theta d by. எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், அவ்வளோ பெருசாக கொடுத்துருக்காங்க. இதுவும் முழுக்க ஃபார்முலா ரிலேட்டிவ் தான். ஸோ அதனால் தைரியமாக படிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 3. இஃப் ட்ரிபிள் இன்டகிரல் ஆர் x, y, z dx dy dz is solved using cylindrical coordinate where
capital R is the region bounded by the planes x equal to 0, y equal to 0, z equal to 0, comma z equal to 1 and x square plus y square equal to 1, then what is the value of that integral அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதனுடைய ஆன்சர் பி. ஸோ பிங்கும் போது 1/16 1/16 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் கொஞ்சம் தெளிவாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி 1/16 வந்துச்சுன்னு. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். முடியாத பட்சத்துக்கு விட்டுருங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 4. The volume of the region the volume of the region capital R defined by capital R defined by inequalities 0 less than or equal to z less than or equal to 1 comma 0 less than or equal to y plus z less than or equal to 2 comma 0 less than or equal to x plus y plus z less than or equal to 3 is given by answer is 6 B. Answer B. So the answer is 6. So explanation பாருங்க பெருசா இருக்கு. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 5. What is the value of integral? What is the value of integral? Triple integral R e power x square plus y square plus z square powerல 3/2 dx dy dz where capital R is the region given by capital R is region is given by x square plus y square plus z square less than or equal to 1. So the answer is A 4/e minus 1 divided by 3. So இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே இருக்குது பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம டாபிக் 2.5 வந்தாச்சு. 2.5க்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போன இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான். ஸோ நமக்கு அது தேவையில்லை. ஓகே, டாபிக் 2.5 பார்த்திங்கன்னா ஜக்கோபியன்ஸ், அதாவது ஜக்கோபியன் மெத்தட் அப்படின்னு சொல்லி இந்த செகண்ட் யூனிட்டில் வந்து ஒரு சாப்டர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இது முழுக்க வந்து ஃபார்முலா ரிலேட்டிவ் தான். ஒரு ஈஸியான சாப்டர்னு வச்சுக்கோங்களேன். சரி, இதில் இருக்கிற எம்சிக்யூ கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். சரி, அதை பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு எம்சிக்யூ கொஸ்டின், ஜக்கோபியன் மெத்தடில் உள்ள ஃபஸ்ட்டு எம்சிக்யூ கொஸ்டின். இந்த ஜக்கோபியன் ஆஃப் பி q, r with respect to x, y, z given p equal to x plus y plus z, q equal to y plus z, r equal to z is, இதனுடைய ஆன்சர் வந்து B. ஆன்சர் இஸ் 1. அதுதான் வந்து பின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த ஜக்கோபியன் மெத்தடோட ஃபார்முலா எழுதி சால்வ் பண்ணி ஆன்சர் 1ன்னு போட்டிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் அந்த எக்ஸ்ப்ளனேஷனில் பார்த்துக்கோங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. given u equal to yz divided by x, given u equal to yz divided by x, v equal to zx divided by y, u equal to yz divided by x, v equal to zx divided by y, w equal to xy divided by z, w equal to xy divided by z, then the value of dou of u, v, w, then the value of dou of u, v, w divided by dou of x, y, z is, இதனுடைய ஆன்சர் வந்து A. ஸோ ஆன்சர் ஏன்னா, ஸோ ஆன்சர் வந்து 4. ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 3. இஃப் u equal to x plus 3y squared minus z cube, if u equal to x plus 3y squared minus z cube, v equal to 4x squared yz, w equal to 2z squared minus xy, then dou of u, v, w, then dou of u, v, w divided by dou of x, y, z
at 1,1,1. ஸோ இதனுடைய ஆன்சர் ஏ. ஸோ -184 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் மற்ற டீட்டெயில் எல்லாம் இருக்குது. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. if x equal to r cos theta, y equal to r sin theta, x equal to r cos theta, y equal to r sin theta, then the value of dou of x comma y comma dou of r comma theta. If x equal to r cos theta, y equal to r sin theta, then the value of dou of x comma y divided by dou of r comma theta is, so the answer is r. Answer is C. So the answer is R. Next question, number 5. The application of Jacobians is significant. The application of Jacobians is significant in the evaluation of double integral of the form double integral f of x comma y dx dy and triple integral of the form triple integral f of x comma y comma z dx dy dz by transformation from one system of coordinate to the other. ஸோ இது வந்து ட்ரூ ஆர் ஃபார் கொஸ்டின். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரூ. சரிங்களா? ஸோ அந்த தீரம் படிச்சுட்டு ஸோ ஆன்சர் வந்து கண்ண மூடி ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 6. இஃப் u plus v equal to e power x, if u plus v equal to e power x cos y and u minus v equal to e power x sin y, the value of j of u comma v divided by x by y is, இதனுடைய ஆன்சர் இஸ் C. ஸோ ஆன்சர் சினா மைனஸ் இ பவர் ஸ்கொயர்ட் பக்கத்தில் எக்ஸு டிவைடட் பை 2 மைனஸ் இ பவர் 2x மைனஸ் இ பவர் 2xங்கிறது தனி. சரிங்களா? அது பவரில் இல்லை, டிவைடட் பை 2. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் பெருசாக இருக்குது, ஸோ கீழே கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்து நம்மளுடைய கொஸ்டின் வந்து 7. which among the following is the definition of Jacobian of u and v with respect to x and y? Which among the following is the definition of Jacobian of u and v with respect to x and y? So இதனுடைய ஆன்சர் B. ஸோ j of u comma v divided by x by y. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷனில் ஒரு சின்ன ஃபார்முலாவும் கொடுத்துருக்காங்க, அதை ஒரு ரெஃபரன்ஸுக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த டாபிக் வந்து 2.6. ஸோ 2.5 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ செகண்ட் யூனிட்டில் நம்ம பார்க்கக்கூடிய 2.6 சாப்டர் தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இந்த 2.6 மட்டும் நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட் யூனிட் வந்து நமக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இப்போ 2.6ல் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் 2.6 பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் இம்ப்ளிசிட் ஃபங்க்ஷன். ஸோ இதனுடைய முதல் கேள்வி, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாம். Find the differentiation of x cube plus y cube minus 3xy plus y squared equal to 0. ஸோ இதான் இந்த டாப்பிக்கில் உள்ள ஃபஸ்ட்டு கொஸ்டின். Find the differentiation of x cube plus y cube minus 3xy plus y squared equal to 0. ஸோ இதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் B. ஸோ என்னன்னா 3x squared minus 3y divided by 3x minus 3y squared minus 2y. 3x squared minus 3y divided by 3x minus 3y squared minus 2y. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, அடுத்து கொஸ்டின் நம்பர் 2. x cube sin y plus cos x y cube equal to 0. Its differentiation is, the answer is minus 3x squared sin y minus y cube sin x divided by x cube cos y plus 3y squared cos x. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 3. Find the differentiation of x power 4 plus y power 4 equal to 0. Find the differentiation of x power 4 plus y power 4 equal to 0. இதான் இதனுடைய ஆன்சர். சரி, இதான் இதனுடைய கொஸ்டின். ஃபைண்ட் த டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் x power 4 plus y power 4 equal to 0. ஸோ ஆன்சர் இஸ் C. ஸோ சியில் வந்து என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? மைனஸ்
எக்ஸ் கியூப் டிவைடட் பை ஒய்ஸ் கியூப்னு கொடுத்துருக்காங்க. அதாவது டேரெக்டாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணால் 4x கியூப் ப்ளஸ் 4y/4 அந்த மாதிரி வரும். ஸோ இது வேறு மாதிரி தான் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி போட்டிருக்காங்க. -x கியூப் டிவைடட் பை ஒய்ஸ் கியூப் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதையே நம்ம பார்த்துக்கலாம். ஸோ என்ன காரணத்துக்குனால அந்த மாதிரி வந்துச்சு -x கியூப் டிவைடட் பை ஒய்ஸ் கியூப் அப்படிங்கிறது அந்த எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள், அதில் கொஞ்சம் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம அந்த ஆன்சரை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 4. ஃபைண்ட் த டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் x sin x plus ay cos x plus tan y equal to 0. Find the differentiation of x sin x plus ay cos x plus tan y equal to 0. ஸோ ஆன்சர் வந்து C. அதாவது ay cos x minus sin x plus x cos x divided by a cos x plus secant squared y. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5. Find the derivative of tan x equal to tan y. Find the derivative of tan x equal to tan y. ஸோ இதனுடைய ஆன்சர் C. 1 plus y square divided by 1 plus x square. இதுதான் இதனுடைய ஆன்சர். Find the derivation of tan x equal to tan y. ஸோ ஆன்சர் is C. 1 plus y square divided by 1 plus x square. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷன் பாருங்கள், தேவைன்னா பாருங்கள். ஓகே, கொஸ்டின் நம்பர் 6. Implicit functions are those functions. ஸோ ஆன்சர் is B. which can not be solved for a single variable. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ எக்ஸ்பிளனேஷனில் கொஞ்சம் தெளிவாகவும் கொடுத்துருக்காங்க, அதையும் கொஞ்சம் பார்த்துக்கலாம். ஓகே, கொஸ்டின் நம்பர் 7. evaluate. கொஸ்டின் நம்பர் 7 பாருங்கள். evaluate y/4 plus 3xy cube plus 6x squared y squared minus 7y plus 8 equal to 0. evaluate y/4 பக்கத்தில் ஒரு 4 plus 3xy cube plus 6x squared y squared minus 7y plus 8 equal to 0. ஸோ ஆன்சர் வந்து B. 7 minus 12x squared y minus 9xy squared minus 4y cube divided by 3y cube plus 12x y squared. Okay, அடுத்து கொஸ்டின் நம்பர் 8. if sin y equal to sin inverse of y, then answer is B. 1 minus y squared 1 minus sin squared y equal to 1 minus y squared 1 minus sin squared y equal to 1. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 9. if cos y equal to cos inverse of y, if cos y equal to cos inverse of y, then answer is 1 minus y squared 1 minus cos squared y equal to 1. ஸோ இதெல்லாம் ஃபார்முலா ரிலேட்டிவ் தான். ஸோ அப்படியே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்து கொஸ்டின் நம்பர் 10. if y squared plus xy plus x squared minus 2x equal to 0, if y squared plus xy plus x squared minus 2x equal to 0, then d squared y by dx squared equal to என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ அதுக்கு வந்து ஆன்சர் வந்து சின்னு சொல்லியிருக்காங்க. 2y plus x d squared y by dx squared plus 2 dy by dx whole square plus 2 dy by dx plus 2 equal to 0 அப்படிங்கிறதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து 11வது கொஸ்டின். if the velocity of car at time t per second is directly proportional to the square of its velocity at time t minus 1 second, then find the ratio of acceleration at t equal to 10 second to 9 second if proportionally constant is k equal to 10 second per minute and velocity at t equal to 9 seconds in 10 minute per second. ஸோ என்னோட ஆன்சர் வந்து B. 200 அப்படிங்கிறதா இதனுடைய கரெக்டான ஆன்சர். அடுத்து if z of x, y equal to 2 of sin x plus cos y sin x, find d squared z xy divided by dx dy equal to என்ன அப்படிங்கிறதா இதோட கேள்வி. ஆன்சர் is C. minus sin y cos x இதுதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து 13வது கேள்வி. if the car is having a
if the car is having a displace from point 1 to point 2 point 1 to 2 அப்படின்னு சொல்லியிருக்கான் in t seconds which is given by equation y of x equal to x squared plus x plus 1. Then the answer is A. Car is moving with constant acceleration. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து ஏப்பா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கார் இஸ் மூவிங் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேப்பா, நமக்கு இதோட வந்து இந்த 2.6 வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து 2.7. ஸோ செகண்ட் யூனிட்டில் 2.7 இதுதான் லாஸ்ட் சாப்டர் நினைக்கிறேன். நான் போன சாப்டரே லாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் 2.7 வந்து ஒரு சாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ மேக்ஸிமம் வந்து இதுதான் லாஸ்ட் சாப்டராக இருக்கும். ஸோ டெய்லர் சீரீஸ் ஃபார் ஃபங்க்ஷன் ஆஃப் two variables. Taylor series for function of two variables. Taylor series for function of two variables. Okay, first question பார்க்கலாம். Among the following which is the correct expression for Taylor's theorem in two variables for the function f of x comma y near a comma b where h equal to x minus a and k equal to y minus b up to second degree. Okay, answer வந்து D. So f of a plus h comma b plus k equal to f of a comma b. Answer is D. So answer என்ன f of a plus h comma b plus k equal to f of a comma b plus x minus a divided by 1 factorial f suffix x a comma b plus y minus b divided by 1 factorial f suffix y a comma b plus x minus a whole square divided by 2 factorial f suffix x a comma b plus 2x minus a y minus b divided by 2 factorial f x comma y ப்ராக்கெட்டுக்குள்ளே a மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது a மட்டும் இருக்காது, கண்டிப்பாக வந்து a comma b-யா இருக்கலாம். சரிங்களா? ஸோ a comma b தான். ஸோ வெறும் a மட்டும் தனியாக வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ ப்ராக்கெட்டுக்குள்ளே வந்து a comma b தான். ஸோ அது வந்து போட்டுக்கோங்க. Okay, second question. Given f of x comma y equal to e power x, given f of x comma y equal to e power x cos y, what is the value of the fifth term? What is the value of the fifth term in Taylor series near 1 by 4 where it is expanded in increasing order of degree and by following algebraic ஐடென்டிட்டி ரூல். ஸோ இதனுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். ஸோ இதனுடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ ஏங்கும் போது மைனஸ் இ எக்ஸ் மைனஸ் 1 ஒய் மைனஸ் பை 4 டிவைடட் பை √2 மைனஸ் இ எக்ஸ் மைனஸ் 1 ஒய் மைனஸ் பை 4 டிவைடட் பை √2. ஸோ இதுதான் இதனுடைய ஆன்சர். ஸோ மூணாவது கொஸ்டின். கிவன் f of x comma y equal to sin xy, what is the value of the third degree first term in Taylor series near 1 comma minus by 2 where it is expanded in increasing order of degree and by following algebraic identity rule. So answer is C. So the answer is 0. So question number 4, இது வந்து true or false. Taylor theorem is mainly used in expressing the function as sum with infinite terms. Taylor theorem is mainly used to expressing the function as sum with infinite term. So answer is A. Answer is true. At the question number 5, expansion of f of x comma y equal to tan inverse of y by x up to first degree containing x plus 1 and y minus 1 is, so the answer is A, first answer, 3 by divided by 4 plus x plus 1 divided by 1 factorial minus 1 by 2 plus y minus 1 divided by 1 factorial minus 1 by 2 plus x plus 1 whole square divided by 2 factorial minus 1 by 2 plus y minus 1 whole square divided by 2 factorial into 1 by 2. So இதான் இதனுடைய ஆன்சர். ஸோ அடுத்த டாபிக் வந்து 2.8 வந்து வந்துருச்சு. 2.7 வந்து லாஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் 2.8 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ 2.8 டாபிக் பார்க்கலாம். மேக்ஸிமா அண்ட் மினிமா ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ்.
ஸோ மேக்ஸிமம் அண்ட் மினிமா வந்து ஃபஸ்ட் யூனிட்லேயே இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், செகண்ட் யூனிட்லேயும் இருக்குது. மேக்ஸிமம் அண்ட் மினிமம் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆஃப் டூ வேரியபிள்ஸ். வாட் இஸ் த சேடில் பாயிண்ட்? வாட் இஸ் த சேடில் பாயிண்ட்? இதுதான் ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் டி, பாயிண்ட் வேர் ஃபங்க்ஷன் நெய்தர் have maximum value nor minimum value. ஸோ இதான் இதனோட ஆன்சர், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த செகண்ட் ஒன், stationary point is a point where function f of x comma y have, so answer is C, dou f divided by dou x equal to 0 and dou f divided by dou y equal to 0. So question number 3, for function f of x comma y to have minimum value at a comma b, so values b rt minus s squared greater than 0 and r greater than 0. So explanation கீழே இருக்கு, பார்த்துக்கலாம். So question number 4, for function f of x comma y to have maximum value at a comma b is, the answer is a, rt minus s x squared greater than 0 and r less than 0. So question number 5, for function f of x comma y to have non-extreme value at a comma b is, so answer is b, rt minus x squared less than 0. அடுத்து question number 6, discuss minimum value of f of x comma y equal to x squared plus y squared plus 6x plus 12. So answer is B. So answer is 3. So expansion இருக்கு. So explanation பார்த்துக்கோங்க. அடுத்து question number 7, discuss maximum or minimum value of f of x comma y equal to y squared plus 4xy plus 3x squared plus x cube. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து சி, மினிமம் அட் 2/3 minus 4/3. So question number 8, find the minimum value of xy plus a's cube of 1 by x plus 1 by y. So answer is a, so 3a squared. ஸோ பெரிய எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. ஸோ ஆன்சர் மட்டும் படிங்க. டிவைட் 120 into 3 parts, show that the sum of their products taken 2 at a time is the maximum if x comma y comma z are 2 parts. Find volume of x comma y and z. So answer is B, x equal to 38, comma y equal to 50, comma z equal to 32. So answer is B. So 10th question, find the maximum value of sin A, sin B, sin C if a comma b comma c are the angle of triangle. So answer is A, 3√3 divided by 8. So next question, the drawback of Lagrange's method maxima and minima is, so answer is B, nature of stationary point is cannot be known. So அடுத்த topic 2.9, Lagrange's method of topic 2.9, Lagrange's method. ஸோ இதான் பார்க்க போகிறோம். In a simple one constant Lagrange multiplier setup, comma, the constraint has to be always one dimension less than the objective function. ஸோ நான் கொஸ்டினை ஒரு டைம் மறுபடியும் படிச்சிடுறேன். இன் ஏ சிம்பிள் ஒன் constraint Lagrange multiplier setup, comma, the constraint has
to be always one dimension less than the objective function. So question வந்து false. So question number 2, maximize the function x plus y minus z equal to 1 with respect to the constraint xy equal to 36. So answer is D, no maxima exist. So இது தனி. ஓகே, அடுத்து ஆன்சர் இஸ் டி, நோ மேக்ஸிமா எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். கொஸ்டின் நம்பர் 3, which one of these is the right formula for the Lagrange's multiplier with more than one constraint? Answer is C, del f equal to mu star del g1 plus lambda star del g2. ஸோ ஆன்சர் மறுபடியும் படிக்கிறேன். del f equal to mu star del g1 plus lambda star del g2. ஸோ இதான் இதனுடைய ஆன்சர். அடுத்து கொஸ்டின் நம்பர் 4, மேக்ஸிமம் value of a 3D plane is to be found over a circular region. Which of the following happens if we increase the radius of the circular region? So answer is C, maximum value increases and minimum value goes lesser. Fifth question, find the points on the plane x plus y plus z equal to 9 which are closest to origin. So answer A. So 3,3,3. So explanation கீழே இருக்கு பார்த்துக்கோங்க. அடுத்து question number 6, consider the points closest to the origin on the planes x plus y plus z equal to A. So answer will be A. So the closest point travels further as A is increased. Okay, question number 7, the span of a asteroid is increased along both the x and y axis equally, then the maximum value of z equal to x plus y along a asteroid is ஆன்சர் வந்து ஏ, இன்க்ரீசஸ்ன்னு இருக்குது. ஸோ அதை படிச்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளனேஷனும் கீழே பார்த்துக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 8, the extreme value of a function f of x1, x2, apostrophe, xn equal to x1 divided by 2 power 0 plus x2 divided by 2 power 1 plus apostrophe போட்டு plus z x power n divided by 2 power n minus 1 with respect to the constraint summation power m கீழே I equal to 1 xi squared equal to 1 where m always stays less than n and as m n tends to infinity is b வந்து 2 bar 3 root 3 2 bar 3 root 3. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் பி. ஸோ 2 bar 3 root 3 அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினோட நம்மளுடைய ஆன்சர், அதாவது செகண்ட் யூனிட் வந்து முடியுது. ஸோ செகண்ட் யூனிட் சம்மந்தமான எல்லா எம்சிக்யூ கொஸ்டினும் நாம் பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். ஸோ எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்னால் என்னன்னே தெரியாமல் இருக்கிற நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸு இல்லைனா உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இந்த மாதிரி நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சது இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுறது மூலம் அவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருந்துச்சுன்னா அந்த பெனிஃபிட் நமக்கு கிடைச்ச மாதிரி தான். ஸோ அதனால் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி ஒரு 20 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிற மாதிரி படிங்க. கண்டிப்பாக அது வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஸ்டின் அட்டன் பண்ணதுமே பாஸு ஆன்லைன் எக்ஸாமில் அப்படின்னு வந்து நிறையா பேர் சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ இவ்வளோ நேரம் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்மளுடைய அடுத்த வீடியோவில் யூனிட் 3 மேக்ஸில் யூனிட் 3 M1ல் யூனிட் 3 சம்மந்தமான எம்சிக்யூ கொஸ்டினை நம்ம பார்க்கலாம்.